கிருஷ்ணகிரியில் பலத்த சோதனைக்கு பிறகு வேட்பாளர்களின் முகவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி, அதாவது தமிழ்நாடு முழுவதும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவுகள் இன்று தொடங்கியுள்ளது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, தளி, ஓசூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 85.77% வாக்குப்பதிவாகியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2093 வாக்கு மையங்கள் பதிவாகி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வைக்கப்பட்டது. இன்று காலை 8 மணி அளவில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளனர். ஒவ்வொரு மேஜைகளும் 16 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. இதனால் இன்று காலை முதலே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஒவ்வொரு முகவர்களும் பலத்த சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எடுத்து வந்த பெண், நோட்டு புத்தகம் ஆகியவை எதுவுமே உள்ளே அனுமதிக்கப்படாமல் வெளியே அவர்களிடமிருந்து போலீசார் வாங்கி கொண்டனர். 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பினுடன் தற்சமயம் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷிடம் கேட்கலாம். வெங்கடேஷ், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலானது வாக்குப்பதிவு நடைபெற்று இன்று வாக்கு எண்ணும் தொடங்கி நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்களை வாணியம்பாடி அடுத்த சின்ன கள்ளிப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய மருதகேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் CCTV கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக தபால் வாக்குகள் சரியாக காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்காக முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி இந்த கல்லூரிக்கு வரக்கூடிய வாக்காளருடைய முகவர்களுடைய முழு சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கின்றனர். அதன்படி இங்கு முகவர்கள் உள்ளே செல்லக்கூடியவர்கள் இங்கு பென் மற்றும் அதே போல பெல்ட் அணிந்து செல்லக்கூடாது, அதே போல ஸ்மார்ட் வாட்சுகள் அணிந்து செல்லக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். மேலும் அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய பெண்களையும் அதே போல நோட்பாடுகளையும் வாங்கி வைக்குவதால் அந்த இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் KC வீரமணி காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இத்தனை முறையும் சொல்லியும் கூட நீங்கள் இது போன்ற சம்பவங்களை ஈடுபடுவதால் தேர்தல் ஆணையம் என்ன அறிவித்திருக்கிறதோ அதன்படி நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும் எனவும் தொடர்ந்து வாக்காளர் முகவர்களிடம் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையிடம் KC வீரமணி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் அதன் பிறகாக அந்த நோட்பேட் மற்றும் பெண்களை அனுமதிக்கும் வகையில் செய்த பிறகு ஒவ்வொரு முகவர்களாக உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேஷ்.